கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் இந்த கல்வாரி மகிமையின் ஊழியத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த மாதம் 11ஆம் மாதம் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை காலவெளியில் உங்களோடு கூட பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் தேவனை அறிகிற அறிவில் வளரணும், பெருகணும், தலைக்கணும், அப்படியே தேவனுடைய சித்தத்தை அறியணும், அப்படியே தேவ சாயலாய் மாறணுங்கிறது தான் தேவனுடைய தீர்மானமும் திட்டமும். இப்பொழுது நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவற்றையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சத்திய ஆவியாகிய தெய்வம், பிதா சத்தியம், குமாரன் சத்தியம், பரிசுத்த ஆவியானவர் சத்தியம் ஆகிய சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனாலே சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவி இடத்துல வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதியாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நான் போந்தால் தேற்றரவாளன் வரமாட்டார், ஆவியானவர் வரமாட்டார், சத்திய ஆவியானவர் வரமாட்டார். அப்போ நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போவேனாகில் அவர் இங்கே வருவார் அப்படின்னு சொல்லி அவர் வரும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் பாருங்களேன் சொல்கிறாரு, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். எப்படி பார்த்தீங்களா? அவர் வந்த நோக்கம் என்ன? ஆவியானவர் ஏன் வர்றாரு? அந்நிய பாஷை தர்றாரு. அது ஒரு பக்கம். அது அந்நிய பாஷை தேவனோடு கூட பேசுவதற்கு, உறவாடுவதற்கு, தேவ சாயலாய் மாறுவதற்கு அந்நிய பாஷை ஒரு அவசியம். பரிசுத்தாய் வரும்போது நம்ம பலன் அடைகிறோம், அது ஒரு காரியம். அந்நிய பாஷை பேசுகிறோம், அது ஒரு காரியம். அடுத்தல என்ன கேட்டால், அவர் நமக்குள்ள வந்து உட்கார்ந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, உலகத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவாராம். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பரிசுத்தாயை பெற்ற பிறகும் சில பாவங்களை செஞ்சிடறோமே, சில மீறுதலுக்கு உட்பயிடுறோமே அப்படின்னு சிலர் வருந்துறீங்கல்ல. ஆனால் அவர் வந்தாச்சுன்னா உங்களுக்குள்ள இன்னைக்கு நிறையவருடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவினுடைய நிறைவு வேணும். ஏதோ கைத்தட்டி அந்நிய பாஷை பேசிட்டு அப்படியே போகிறோம்ல, அதல்ல வாழ்க்கை. அப்போ பரிசுத்தாவி நம்ம இடத்துல வரும்பொழுது நமக்கு உள்ள ஒரு சென்த் உண்டாகுது. உலகத்தை மேற்கொள்ளக்கூடிய, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய, சிற்றின்பங்களை மேற்கொள்ளக்கூடிய, அசுத்தங்களை, அருவறுப்புகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு புது பலத்தவர் நினைச்சார்னா நமக்குள்ள தர்றார். அதான் பரிசுத்தாவி உள்ள வர்றதனுடைய நோக்கம். இன்னைக்கு அனைவரும் அப்படி நினைக்கிறது இல்லை. பரிசுத்தாவை பெற்றோடனே அந்நிய பாஷையை பேசிட்டு அப்படியே விட்டுறாங்க. அப்படி இல்லை. தொடர்ந்து ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்கிறது இல்லையா? அப்போஸ்தலர் 2:4. அதே போல பேச தொடங்கணும். தேவனோடு கூட, தேவ ஆவியானோட கூட பேசணுங்க. பேசதான் இந்த உறவுகள் சரி வரும். பேசாம உறவுகள் சரி வருவதில்லை. உங்க வாழ்க்கையில ரகசியங்களை அறியணும்னா ஆவியானவர் வந்தாதான் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஆவியானவர் வராம ரகசியம் வெளிப்படாது. அதனால நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் அதிகமாக உங்களுக்கு சொல்ற காரியம் கேட்டால், அந்நிய பாஷையில தேவனோடு கூட பேசுங்க. வேத வசனத்தை அதிகமாக என்ன செய்யுங்க, உள் வைத்து ஒன்று அந்நிய பாஷை பேசுங்க, இல்லை தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. ஏன்னா வேத வசனம் என்ன சொல்லுகிறதுனா, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே என்று. அப்போ வேதத்தை தேடக்கூடிய மக்கள், வேத வசனத்துக்காக வாழ்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு நம்ம சத்தியத்தை கொண்டு போகணுமே. அதுக்கு தான் சத்தியாவின் உள்ள வந்திருக்கிறார். நான் சரியா? அதனால் தப்பாக நினைக்கக்கூடாது. நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறார் என்றும், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, உலகத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவதற்காக உள்ளே இருந்து செயல்படுகிற தேவ ஆவியானவர், தெய்வம் ஆவியானவராய் இருந்து பேசுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஜனங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
காட் bless you.